புதிய அணியை உருவாக்கும் செங்கோட்டையன் கதரும் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுக அப்படின்னு சொன்னாலே எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கடலே உள்வாங்கக்கூடிய அளவில் தான் இயக்கம் என்பது போய்கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்திலே பாஜக அப்படின்னு நம்பிக்கொண்டு போனார் எடப்பாடி. இப்ப பாஜக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நாடாளுமன்றத்திலே நின்றார். 40க்கு 40 தோல்வியை தழுவினார். இப்ப மறுபடியும் 2026 பாஜக பிளஸ் தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டையுமே உள்ள கொண்டு வரணும், கூட்டணியில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜி.கே. வாசனின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நமது அண்ணன் செங்கோட்டையன், அதாவது அதிமுகவிலே முக்கியமான நபர், மூத்த அரசியல்வாதி, அரசியல் நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர், அவரை போன்று அரசியல் செய்வதற்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு திறமை இருந்தும் அவர் பதவிகள் வேண்டாம் என்று ஒதுக்கியதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்று சசிகலா அம்மையாரின் மூலமாக முதலமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்டது. அன்று மட்டும் அவர் சரி என்று தலையாட்டினால் அவருக்குத்தான் முதலமைச்சர் பதவி. அவரிடம்தான் முதலில் கேட்டுவிட்டு அதற்கு பின்புதான் எடப்பாடி பழனிசாமியிடம் போக ஆரம்பிச்சாங்க. அவர் சரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகட்டும், நாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லித்தான் இதுவரைக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு ஆப்பு வைக்க ஆரம்பித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மூத்த தலைவரை தற்போது ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டதாம் அதிமுக. அதிமுக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அதிமுக. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை தற்போது எந்த விதமான அரசியல் பணிகளும் ஈடுபடுத்துவது கிடையாதாம். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே அதிமுகவின் மூலமாக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் கள ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல செங்கோட்டையன் இடம்பெறவே கிடையாது. அது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியாகட்டும், அதிமுகவிலே எந்த ஒரு கூட்டங்கள் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவருக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறது கிடையாது. செங்கோட்டையனிடம் ஆக மொத்தத்தில் எந்த விதமான கருத்துக்களையும் கேட்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக மிக விரைவாகவே செங்கோட்டையன் அடுத்த கட்ட முடிவை எடுக்க இருக்கிறாராம். அவருடைய ஆதரவாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்திலே இருப்பதாகவும் அதன் காரணமாக செங்கோட்டையன் மிக விரைவாகவே முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், அவர் ஏன் ஓரங்கட்டப்பட ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தா, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அதுதான் தற்போது அவர் ஓரங்கட்டப்படுவதற்கு முக்கியமான காரணம் என சொல்லி அவருடைய ஆதரவாளர்களை சொல்லிக்கிட்டு இருப்பதாக செய்திகள் சொல்றாங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.